தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்க கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் ராஜா சேதுபதியுடைய பேரன் யார் அப்படின்றத தீபாவதி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னதும் சாமுண்டீஸ்வரி தீபாவதியை மீட் பண்ண வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் தீபாவதி தான் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க கிட்ட கார்த்திக் யார், எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்றத ஒரு ஏவி மூலமாக போட்டு காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் அவர் கெட்டவர் கிடையாது, நல்ல விஷயத்துக்கு தானே அவர் போய் சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. ஸோ நாமளும் இந்த விஷயத்த சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லாமல் கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் அப்படிங்கும்போது அது நம்ம செய்கிற தொழிலுக்கு துரோகம். நம்மக்கிட்ட ஒரு வேலை ஒப்படைச்சிருக்காங்கன்னா ஸோ நாம் அதுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீபாவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி தீபாவதியை மீட் பண்ண வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒட்டுமொத்த குடும்பமும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்ததுமே இவங்களை சமாளித்து தான் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லி கிளம்பும்போது நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன்னு கிளம்புறாங்க. அப்போது சடனாக கால் தடுமாறுது. அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் பதறாங்க. ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லி அடுத்த செகண்ட் சாமுண்டீஸ்வரி கிளம்பும்போது ஸோ கால் தடுமாறி கீழே விழ போகிறாங்க மறுபடியும். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் உள்ளே வாங்க, தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தண்ணியெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாலும் சாமுண்டீஸ்வரி கேட்காம அங்கேருந்து கிளம்பும்போது கரெக்டாக கார் டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. சடனாக எங்கேருந்தோ வந்த பாம்பு சாமுண்டீஸ்வரி காலில் கொத்திடுது. ஸோ இதனால் எல்லாருமே பதறி போய் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. இதனால் சாமுண்டீஸ்வரி வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் கோவில் திருவிழாவுக்காக கார்த்தி புடவைக்காரரை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஸோ எல்லோரும் புது ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, நாளைக்கு மாமா சாமி ஆட போகிறாரு. ஸோ எல்லோரும் புது ட்ரெஸ்ஸு கட்டணும் அப்படின்னு சொல்லி புடவைக்காரரை புடவை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் புடவை செலக்ட் பண்ணுறாங்க. சாமுண்டீஸ்வரியும் கூட உட்கார சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் புடவை செலக்ட் பண்ணும்போது ஸோ அந்த இடத்துல கார்த்திக் ரேவதி இவங்க 2 பேருக்கும் சின்னதாக ஒரு போட்டி வைக்கிறாங்க. அதாவது கார்த்திக் ரேவதிக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போது கார்த்தி மேலே ரேவதிக்கு எவ்வளோ அன்பு அப்படின்னு சுவாத்தி ஒரு பக்கம் சொல்ல, இல்லை சகலைக்கு தான் ரேவதி மேலே அன்பு அப்படின்ற மாதிரி மயில் வாங்கின ஒரு பக்கம் சொல்ல, சரி போட்டி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யார் கண் சிமிட்டாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும் பார்க்குறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்ணும்போது ஸோ அந்த இடத்துல கார்த்திக்கும் ரேவதியும் ஒருத்தர் கண் சிமிட்டாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் எபிசோட். ப்ரொமோவை பொறுத்த வரைக்கும் ரேவதி 2 புடவை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 புடவை எதுக்கு அப்படின்னு சொல்லி கார்த்தி ரேவதி கிட்ட ஒரு கேள்வியை கேட்கும்போது அப்போ ரேவதி சொல்கிறது, ஒரு புடவை கும்பாபிஷேகத்துக்கு கட்டிக்க, இன்னொரு புடவை உன் கூட ஊர் சுற்ற, இன்னொரு புடவையை கட்டிட்டு உன் கூட ஹனிமூனுக்கு ஊர் சுற்ற போகணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்னொரு ப்ரோமோ. ஸோ அடுத்த ப்ரோமோ அப்படின்னு பார்க்கும்போது காளியம்மாள், சிவனாண்டி, அதுக்கப்புறம் முத்திவேல் இவங்க 3 பேரும் சேர்ந்து ராஜராஜனை தீர்த்து கட்ட முடிவு பண்ணுறாங்க. அதற்கான ஆளுகளையும் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த பழியை இங்கே கார்த்தி மேலே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளானை போட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி கார்த்தி தடுப்பார், கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி முடிப்பாரா மாட்டாரா, நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, சண்டே ஸ்பெஷலாக இந்த கும்பாபிஷேக திருவிழா தான் ஒளிபரப்பாக போகுது. ஸோ என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். எந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.